அடிப்படை சத்தியங்கள் என்ற தலைப்பிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய அடிப்படை உபதேசங்களை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 2 நாட்கள் நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு 3வது நாளாக அதை குறித்து இன்னும் சில முக்கியமான காரியங்களை சொல்லி இன்று இந்த தலைப்பை முடிக்கவும், நம்ம திங்கட்கிழமை வேறொரு தலைப்புக்குள் நாம் செல்லவும் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பதையும் நான் அதன் இடையிலே நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அதை புரியாமல் கிறிஸ்துவின் இரத்தத்தை ஏன் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது என்கிறதையே உணராமல் தவறான காரியங்கள் செய்கிறதை பார்க்கும் பொழுது அது நம்முடைய அறியாமை. அதனால் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். நாம் எதை செய்தாலும் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் செய்யணுமே தவிர, வசனத்தின் ஆதாரம் இல்லாமல், வசன அடிப்படை இல்லாமல் நாம் யாரை பார்த்து எதையும் கற்றுக்கொள்ளக்கூடாது. புரிதல்? நம்ம சில நேரத்தில் மற்றவங்கள பார்த்து கற்றுக்கொள்கிறோம். அவங்க செய்கிறாங்க, நம்மளும் செய்வோன்னு நிறைய பேர் அப்படி தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். தவறான காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. எதுவானாலும் வசனத்தின் வெளிச்சத்தில் பார்த்து தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ இன்றைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகின்ற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இரத்தம் பேசுகிறது. இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பேசுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆபேலின் இரத்தமும் பேசினதாக வேதம் சொல்லுகிறது. இங்கே இரத்தம் பேசுகிறது. இரத்தம் பேசுமா? கண்டிப்பாக பேசும். இரத்தம் பேசும் என்பதற்கு வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த இரத்தம் என்கிற, கிறிஸ்துவின் இரத்தம் என்கிற தலைப்புக்கு நேராக வரும் பொழுது நான் வாசித்த ஆரம்ப முதல் வசனமே இரத்தத்தில் நம்முடைய உயிர் இருக்கிறது என்றதை நாம் பார்த்தோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனம். அன்றைக்கி இதை வச்சு தான் தொடங்கினோம். இன்றைக்கி மீண்டும் அதே வசனத்தை உங்களுக்கு நான் காட்டினால் உங்களுக்கு புரியும். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தின் உயிர் அதன் இரத்தத்தில் இருக்கிறது. நம்முடைய உயிர் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இரத்தத்தில் இருக்கிறது. அப்போது இரத்தம் ஜீவன் உள்ளது. இரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. அங்கே தான் உயிர். மாம்சத்தினுடைய உயிரே இரத்தத்தில் தான் இருக்கின்றார். அப்போது இந்த இரத்தம் என்கிறது, அதில் உயிர் இருக்கிறதுனாலே அது பேசும். பொருளாக அது பேசக்கூடியது. இப்போ நான் வாசித்ததான இந்த வேத பகுதியிலே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும், ஃபஸ்ட்டு சொல்கிறார் புதிய உடன்படிக்கை, அதற்கு மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும். 2வது ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இங்கே தெளிக்கப்படும் இரத்தம்னு போட்டிருக்கிறதுனால இரத்தம் நம்ம தண்ணி தெளிக்கிறத அக்செப்ட் அதுக்காக போட்டிருக்கன்னு நினச்சிடாதீங்க. இங்கே தெளிக்கப்படும் இரத்தம் என்பது நம்ம வீடுகளில் இரத்தம் தெளிக்கிறேன்னு சொல்லி தெளிக்கிறது அது கிடையாது. கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது, அதை தான் சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. இது புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை என்பது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவராகிய கர்த்தர் உடன்படிக்கைகளை நியமித்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையின் விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை என்பது மாறாது, சாதாரணமாக மாறக்கூடாது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உடன்படிக்கைகளிலே அடுத்த நிலைக்குள் கொண்டு செல்லுவார். பழைய உடன்படிக்கை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆதாமுடைய வாழ்க்கையிலே அவனுக்காக அடிக்கப்பட்டதான ஒரு மிருகம். அது பழைய உடன்படிக்கை. அந்த பழைய உடன்படிக்கை அது ஆதாமுடைய காலத்திலே முதலாக செய்யப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் அது ஆதாமுக்கு அதனுடைய விவரம் முழுமையாய் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பின்பு ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த பலியை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதனால தான் நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, எங்கு சென்றாலும் ஆபிரகாம் கர்த்தருக்கு பலி செலுத்துவது வழக்கமாக இருந்தது. அவர் பலி செலுத்துகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். உண்மையிலேயே பழைய ஏற்பாட்டின் பலிகள் உண்மையிலே எஃபெக்ட் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு எஃபெக்ட். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆபிரகாமோட லைஃப்பில் பாருங்கள், எங்கெல்லாம் ஆபிரகாம் கர்த்தருக்கு பலி செலுத்துவாரோ, நீங்கள் அப்புறம் நிதானமாக படித்து பாருங்கள், எங்கெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுவாரோ, பலி செலுத்தி தொழுது கொள்ளுகிறாரோ, அங்கெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுவார். அவருடைய பிற்கால சந்ததியை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்த நினைக்கும் போது கூட கர்த்தர் அதுதான் சொல்லுவார், நீ எனக்கு பலி செலுத்து, நான் அவருடைய காரியத்தை தெரியப்படுத்துவேங்கிறார். இப்படி தான் கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையோடு இடைப்பட்டுட்டே வந்தார். இது ஒரு காரியம். நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும் பொழுது அங்கே பஸ்காவாகிய ஆடு பலியிடப்பட்டது. அந்த இடத்துல அவர்களுக்கு மீட்பு வந்தது. அந்த பலியிடப்பட்ட இடத்துல தான் அவங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு வந்தது. அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான இடத்துல இருந்தால் நமக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு வந்தது. இதெல்லாம் நிழலாட்டமானது நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக நிஜமாக வந்தது. நான் ஏற்கனவே நேற்றும் அல்ல முந்தினத்து நான் சொன்னேன், சாலமோன் பலி செலுத்தினதிலேயே சிறந்த மனுஷன். அவனுடைய பலி பார்த்தீங்கன்னா, அவர் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட அன்றைக்கு ராத்திரி 1000 பலிகளை செலுத்தினார் என்று 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பின்பு 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 6-7 அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த இடத்துல எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான பலிகளை கர்த்தருக்காக செலுத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். அவர் அப்படி பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் அவரோடு கூட பேசி, உனக்கு நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றெல்லாம் கர்த்தர் கேட்டு அவர் ஆசீர்வதிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போது இந்த பலிகளின் மூலமாய் பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது. இந்த பலிகளின் மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைச்சிது. ஆனால் இது ஒரு நிறைவானது கிடையாது. ஆசீர்வாதம் கிடைச்சது, ஆனால் முழுமையானது எங்கே இருந்து வருகிறது என்று சொல்லி கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே தான் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமை அடைகிறதை நம்மளால் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அவர் மரிக்கும்போது, அவர் மரிப்பதற்கு முந்தின ராத்திரி வேளையிலே அவர் செய்ததான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்பாடாக எழுதுகிறார். இப்போ நான் அதை வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நம்ம இதை வழக்கமாக இதை நம்ம 23லிருந்து 26 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் இதை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். இது நம்ம வழக்கமாக கர்த்தருடைய பந்தி நேரத்தில் நான் வாசிக்கிற வேத பகுதி. இதனுடைய ரகசியத்தை பாருங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். சரீரத்தை அப்பத்தை எடுத்து கொடுத்து சொல்கிறாரு, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அடுத்தது பாருங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
அப்பத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து அதில் திராட்சரசம் உள்ள அந்த பாத்திரத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தம் இல்லையா, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த மென்ஷன் பண்ணுறார். அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முந்தின ராத்திரி வேளையிலே இவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். உண்மையிலே சொல்லப்போனால் இது பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது தான். அதாவது மோசையின் நாட்களிலே எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்போது அங்கே தான் முதலாக பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. அங்கே ஆசரிக்கப்பட்ட பஸ்கா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் காலங்காலமாக அனுசரிக்கப்பட்டு வந்த விஷயம்தான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பஸ்காவாகிய ஆடு அடிக்கப்படுவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அந்த பஸ்காவாகிய ஆடு அடிக்கப்படுவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இப்பொழுது புதிய உடன்படிக்கைக்குள் நம்மை கொண்டு வருகிறார். பழைய உடன்படிக்கையின்படி ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தம் பாவ நிவர்த்தியாக சிந்தப்படுகிறது. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து கொடுத்து, இது பழைய உடன்படிக்கை அல்ல, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பாத்திரத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இதில் நம்ம ஒன்று தெரியணும், இது ஒரு புதிய உடன்படிக்கை. என்றைக்குமே ஆண்டவர் நம்ம இடத்துல செய்கிற உடன்படிக்கை ஒன்றை விட ஒன்று நமக்கு பெட்டராகத்தான் இருக்கும். இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கும் பொழுது புதிய உடன்படிக்கையின் இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது அதே வசனத்தில் இன்னொரு காரியத்தை பார்த்தோம். ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிறதான கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்று சொல்லி இன்னொரு விஷயத்தை நம்ம சேர்த்தே பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த இடத்துல 2 காரியத்தை அந்த ஒரே வசனத்தில் வைக்கிறார். அப்போ ஆபேலுடைய இரத்தம் பேசினதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ கிறிஸ்துவின் இரத்தம் பேசுகிறதா என்பதையும் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இங்கே ஆபேலுடைய மரணம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் வாசிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கிறேன், பாருங்கள். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். கர்த்தர்கிட்டே அவன் கேட்கிறான். இப்போ ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கிறார். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுதும் உன் சகோதரனுடைய 11வது வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். இப்பொழுதும் உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படிங்கிறார். இப்போ இந்த இடத்துல ஆபேலுடைய இரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதாக கர்த்தரே சொல்கிறார். காயின் ஆபேலை கொலை செய்து விட்டு அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறான். ஆண்டவர் அதை நான் பார்த்தேன்லாம் சொல்லலை. ஆண்டவர் காயின்கிட்ட கேட்குறார், ஒரு சகோதரன் ஆகிய ஆபேல் எங்கே? அதுக்கு அவன் சொல்கிறான், நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று அவன் திரும்பி ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவனுக்கு என்ன செய்தாய்? அவனுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்போ ஆண்டவர் அந்த இரத்தத்தின் சத்தத்தை கேட்டுட்டு தான் காயின்கிட்ட விசாரணையே பண்ணுறாரு. புரிதல? ஆண்டவர் பார்த்துட்டு வந்தார்னு சொல்லி வேதம் சொல்லலை. அந்த ரத்தம் நேர ஆண்டவர்கிட்ட போய் கூப்பிடுது. கூப்பிட்ட உடனே அந்த ரத்தத்தின் சத்தத்தை கேட்டுட்டு தான் நேர காயின்கிட்ட விசாரணை பண்ணுறார். அவன் மறைக்க பார்க்குறான், நான் என் சகோதரனுக்கு காவலாளியர் சொல்லி ஏமாத்தலான்னு பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இல்லை, அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டுருச்சு, அதனால் நிச்சயமாய் அது சிந்தப்பட்டிருக்கிறது, அது என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது, அதனால நீ பதில் சொல்லு, அவன் எங்கே போனான், என்ன ஆனான் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் அவனிடத்துல கேட்கிறதை பார்க்கிறோம். ரத்தம் கூப்பிடுமா? கண்டிப்பாக கூப்பிடும். அப்போது ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. ரத்தம், ஆபேலுடைய ரத்தம் பேசினது, கூப்பிடும். நல்லா கவனிக்கணும். உலகத்திலே எந்த மனுஷனுடைய இரத்தத்திலும் சரி, அவன் பாவியோ பரிசுத்தவானோ, கர்த்தரை அறிந்தவனோ கர்த்தரை அறியாத துன்மார்க்கனோ, யாரை வேணாலும் இருக்கலாம், அவனுடைய ஜீவன், அவனுடைய உயிர் அந்த இரத்தத்தில் இருக்கிறது. அந்த இரத்தமானது இந்த உலகத்திலே ஒருவரால் சிந்தப்பட்டு விட்டால், அந்த இரத்தம் இந்த உலகத்தில் அவர் ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டு அந்த இரத்தம் சிந்தப்பட்டு விட்டால், அந்த இரத்தம் சும்மா இருக்காது.
தன்னை படைத்த ஆண்டவருக்கு நேராக அது வந்து கூப்பிடும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பட்டயத்தை உன் உரையிலே போடு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடைவதற்கு அங்கே கெத்செமனே தோட்டத்திலே போர் வீரர்கள் பிடிக்கும் பொழுது அந்த இடத்துல பேதுரு பட்டயத்தை உருவி ஒரு போர் வீரனுடைய வலது காதாரை வெட்டும் பொழுது ஆண்டவர் தான் சொன்னார், உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாரும் பட்டயத்தினால் மடிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த பட்டயத்தை நீ எடுத்து ஒருத்தனை வெட்டி கொன்னுட்டேன்னா உனக்கும் அதே நிலைமை தான் வரும்பா, வேண்டாங்கிறார். அப்போ இதுலேருந்து பார்க்கும்போது இந்த ஒரு கான்செப்ட், இது பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மடிந்து போவோம். இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு நிலைமையில் இது எவ்வளவு உண்மையாய் நடக்கிறது. ஒருவன் வந்து பட்டயத்தை எடுக்கிறவனுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி வருது பாருங்கள், அவனுடைய முடிவும் பட்டயத்தில் தான் வரும். இது நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததை நான் நிறைய பார்த்துருக்கேன். பட்டயத்தை எடுக்கிறவன் கண்டிப்பாக அவனுடைய முடிவு பட்டயத்தில் தான் வரும். மற்றவனை கொலை செய்கிறவன் கண்டிப்பாக கொலை தான் செய்யப்படுகிறான். அவனுக்கு இயற்கையான மரணம் வருவது வாய்ப்பு இல்லாமல் போய் விடுகிறது. அப்போ இது வந்து காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஏதோ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வந்து பழி வாங்கிட்டான், நம்ம அப்படி தான் நினைப்போம். இது மாதிரி நம்ம இந்த ஏரியாலாம் நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கிறது. அதை நான் பார்த்துருக்கேன், நிறைய சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஒருத்தரை கொலை செய்வார்கள். அதே நாளில் அடுத்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கொலை செய்தவனை கொலை செய்வாங்க. இல்லை 2 வருஷம் ஆனாலும் சரி, கரெக்டாக அதே சேம் டேட்டில் வந்து பிளான் பண்ணி அவங்கள வந்து கொலை பண்ணுவாங்க. இவங்களை எப்படி கொண்டாங்களோ அதே பேட்டர்னில் அவங்களையும் கொல்லுவாங்க. இவங்களை கொலை பண்ணுறதுக்கு என்ன ஆயுதங்களை யூஸ் பண்ணாங்களோ சேம் ஆயுதத்தை அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய நடந்ததை நான் பார்த்துருக்கேன். எதற்காக இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏன் நடக்கிறது? இப்போ வந்து ஒருவன் இப்படி செய்தால் இதை நம்ம சாதாரணமான நினைக்கிறோன்னா, அவனுக்கு வேண்டியவர்கள் இந்த காரியத்தை பழி வாங்குவதற்காக செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சாதாரணமாக உலக பிரகாரம் அப்படி தான் நினைக்கிறோம், அப்படியே நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு காரியம் ஒன்று இருக்கிறதை யாருமே யோசிக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒருவன் கொலை செய்கிறவன் மறுபடியும் ஏன் அவன் கொலை செய்கிறவன் ஏன் இன்னொருவரால் அவன் கொலை செய்யப்படுகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொலை செய்யப்பட்டவனுடைய இரத்தமானது அங்கே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. அப்படி கூப்பிடும் பொழுது அதற்கு அவர் பதில் கொடுக்க வேண்டி இருக்கிறது. என்னுடைய உயிரை அவன் வாங்கிட்டான், ரத்தத்தை சிந்திட்டான், அவன் உயிர் வாங்கப்பட வேண்டும் என்று கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அதற்கு வந்து பதில் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ அவனுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பி வரும் பொழுது ஆண்டவர் அதற்கு வந்து அனுமதி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அந்த காரியத்தில் ஆண்டவர் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் விலக வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் வந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். ஆனால் இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்க முடிகிறதில்ல. ஒருவேளை அவன் நடுவில் அந்த கொலை செய்தவன் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக செம்மையாய் வந்து விட்டால், ஒருவேளை ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் அந்த நபருக்கு அதே போல் ஒரு மரணம் வராதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் அவனை பாதுகாக்கலாம். ஆனால் மற்றபடி நீங்கள் பார்த்தீங்களானால், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் கர்த்தருக்குள் வராதிருக்கிறவனுக்கு இவன் எப்படி இன்னொருவனுக்கு செய்தானோ அதே போல் இவனுக்கும் நடக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த ரத்தம் கூப்பிடுகிற காரணத்தினாலே அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த காரியங்கள் சம்பவித்து விடுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது இதிலிருந்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இதற்கு பின்னணியிலே செயல்படுகிற காரியம் என்ன? ரத்தம் கூப்பிடக்கூடியது. அப்போ பழைய உடன்படிக்கையில் இருக்கிற இரத்தத்திற்கும் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற இரத்தத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னாக்க, மனுஷன் பாவம் செய்தால் அவன் பாவத்திற்கு அவன் தண்டிக்கப்பட வேண்டும். இப்போ பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், பலி செலுத்தினாங்க. ஆனால் ஒருவன் குற்றம் செய்தால் அவனுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. இப்போ கானான் தேசத்தை வந்து சுதந்திரிக்கிறதுக்கு உள்ள என்ட்ராயிட்டாங்க. என்ட்ரான உடனே அந்த இடத்துல எரிகோ பட்டணம் இருக்குது. அந்த எரிகோவை பிடிக்கிறதற்காக இவர்கள் யோசுவாவின் தலைமையின் கீழ் அவர்கள் 7 நாட்கள் சுற்றி வந்து பட்டணத்தை பிடிக்கிறாங்க. ரொம்ப சிரமம், 7 நாட்கள் கழிச்சு தான் பட்டணத்தை பிடிக்கிறாங்க. பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே யோசுவா சொல்லிட்டாரு, இந்த பட்டணத்தில் இருக்கிற பொருட்கள் யாவும் சாபத்தீடானவைகள், அதை எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு யோசுவா ஜனங்களுக்கு திட்டமாக சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஆகான் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் சில பொருட்களை, அந்த பட்டணத்தில் இருக்கிறதான சில பொருட்களை அவன் திருடி அவன் தன் வீட்டிலே கூடாரத்திற்குள் குழி தோண்டி புதைத்து வைத்து விடுகிறான். இந்த ஆகான்
ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்தது வந்து ஒரு சின்ன ஒரு யுத்தம். ஆயி என்கிற ஒரு சின்ன பட்டணத்துக்கு முன்பாக ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது, அது சின்ன பட்டணம் தானே, அது ஈஸியாக பிடிக்கலான்னு போவாங்க. ஆனால் போகும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டுண்டு வருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் செத்து போவாங்க. இது யோசுவாவுக்கு பெரிய கேள்வி. ஏன் ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுத்த ஆண்டவர் இந்த சின்ன ஆயி பட்டணத்துக்கு முன்னால் ஏன் நமக்கு வந்து தோல்வியை கொடுத்தார் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் முகங்கப்புற விழுந்து அழுவான். ஆண்டவரே ஏன் இப்படி நடந்துச்சு? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதில் தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டார்கள். யார் சீட்டு போடுவாங்க? சீட்டு போட்ட உடனே கரெக்டாக இந்த ஆகானை கர்த்தர் பிடிச்சு கொடுப்பார். மன்னிப்பே கிடையாது. அவனையும் அவன் குடும்பத்தானையும் கொண்டு வந்து கல்லெறிந்து கொண்டு விடுவார்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அவர்கள் பலியெல்லாம் செலுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவன் தவறு செய்யும் பொழுது அதற்குரிய தண்டனை அவனுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே கூட யோவான் 8ஆம் அதிகாரத்தில் முதல் 10-11 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கையுமையுமாய் ஒரு விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து மோசே சொல்லியிருக்கிறார், இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீன்னு வந்து நிற்பாங்க. அப்போது விபச்சாரம் செய்கிறவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது பழைய உடன்படிக்கை. அவங்க பலியால் செலுத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனால் பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனை தான் அன்றைக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? புதிய உடன்படிக்கைன்னு ஸ்டார்ட்டே ஆகலை. ஆனால் அதுக்கு முன்னாலேயே சொல்கிறாரு, அந்த பெண்ணை வந்து தப்புவிக்கிறார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எரிய கடவன் என்று சொன்ன உடனே யாருக்குமே கல்லெறிய துணியவில்லை, போயிடுறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு புதிய காரியத்தை கொண்டு வராரு. ஒருவரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்வார். அப்போது இந்த இடத்துல மன்னிப்பு என்கிறது வந்து இங்கே அவர் வந்து ப்ரீச்சிங்கில் ஆரம்பிச்சிட்டார். இன்னும் அவர் ரத்தம் சிந்தலை. ஆனால் அதுக்கு முன்னாலேயே உபதேசத்தில் வந்து அதை கொண்டு வந்துட்டார். அதுதான் கிருபையின் உபதேசம். புதிய உடன்படிக்கையின் உபதேசத்தை அங்கே ஆரம்பிச்சிட்டார். பழைய உடன்படிக்கையானது பாவத்திற்குரிய தண்டனையை கண்டிப்பாய் வழங்கி விடுகிறது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லி தண்டனையை வழங்கி விடுகிறது. ஆனால் புதிய உடன்படிக்கை, இந்த புதிய உடன்படிக்கையின் காரியத்தை பார்த்தீங்கன்னா மன்னித்து மறுவாழ்வு கொடுக்கிறது. இதுதான் புதிய உடன்படிக்கை. சரி, இப்போ இந்த ரத்தம் பேசுகிறது என்பதை நான் பேசிட்டு இருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துன்மார்க்கன் கொலை செய்யப்படுகிறான், அவனுடைய ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நம்ம வந்து பார்த்தமே இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இங்கே ஆபேல் வந்து துன்மார்க்கன் கிடையாது. விசுவாச வீரர்களின் பட்டியலில் முதல்ல வர்றதே இந்த ஆபேல் தான். இவர் வந்து ஒரு நீதிமான். ஆபேலை வந்து நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்பொழுது கர்த்தர் ஆபேலை அங்கீகரித்தார், அவருடைய காணிக்கையை அங்கீகரித்தார். இப்படி இருக்கும்போது ஆபேல் நீதிமான். ஆனால் ஆபேலின் ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுதான். இங்கே எபிரெயர் 12:24 பார்த்தோம், ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நலமானதை, நன்மையானதை பேசுகிற கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ துன்மார்க்கனை பற்றி நம்ம பேசவே வேண்டாம். இப்போ நம்ம பார்த்துக்கோம், நீதிமானாகிய ஆபேலுடைய ரத்தம் என்ன செய்திருக்கும், என்ன கூப்பிட்டு இருக்கும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 9, 10, 11 3 வசனங்களை வாசிக்கிறேன். ரத்தம் எப்படி கூப்பிடும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து, எப்படி கேட்குறாங்க பாருங்க, எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இவங்கெல்லாம் யாருன்னா தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள். அப்படின்னா இவங்கெல்லாம் இரத்த சாட்சிகள். புரிதலா? இரத்த சாட்சிகளாய் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களுடைய ரத்தம் என்ன சொல்லி கூப்பிடுது ஆண்டவரை பார்த்து? அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள்.
அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்படி இந்த ரத்தம், ஆபேலின் ரத்தம் முதற்கொண்டு ஆபேலின் ஆத்மாவிலிருந்து தொடர்ந்து எல்லாருமே இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் ஒவ்வொருத்தரும் இப்படி கேட்குறாங்க, எதுவரைக்கும் எங்கள் ரத்தத்தை குறித்து பூமியில் நீர் பழி வாங்காமல் இருப்பீர் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, உங்களைப் போலவே இன்னும் இரத்த சாட்சிகளாய் மரிக்க வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த தொகை நிறைவேறும் அளவும் நீங்கள் கொஞ்சம் இளைப்பாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் சாந்தப்படுத்தப்பட்டு அவர்கள் இளைப்பாரும்படி சொல்லப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆபேல் ஒரு நீதிமான். இந்த இடத்துல இந்த பார்க்கிறோம், இந்த ஆத்துமாக்கள் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர்னு தான் கேட்குறாங்க. நீதிமானின் ரத்தம் கூட பழி வாங்கத்தான் அது துடிக்கிறது. புரியுதுங்களா? ஸ்தேவானெல்லாம் நல்ல ஒரு நீதிமான், கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். கொடுத்த சாட்சி நிமித்தம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் கடைசி 3 வசனங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். அப்படி அவன் கொல்லப்படும் பொழுது கூட, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாத இரும் என்று அவன் ஆத்மாவிலே அவன் ஜெபித்தாலும் அவனுடைய ரத்தம் என்ன சொல்லி கூப்பிடுகிறது? பூமியிலே எதுவரைக்கும் எங்கள் இரத்தத்தை குறித்து நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று இரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. ஒரு நீதிமானின் இரத்தம் கூட ஆண்டவரிடத்திலே தன் இரத்தம் சிந்தப்பட்டதற்காக பழி வாங்கும்படி கூப்பிடுகிறது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியதான் இரத்த பழிங்கிறது. நீங்கள் சொல்கிறாங்களே இரத்தப்பழி ரொம்ப மோசமானது. வேதம் சொல்லும் இரத்தப்பழி என்பது ரொம்ப கொடுமையானது. அந்த இரத்தப்பழிக்கு விலகி இருக்கணும் என்று வேதமே சொல்லுகிறது. இந்த இரத்தப்பழி ரொம்ப கொடூரமானது. இந்த இரத்தப்பழி ஒருவன் மேல் வந்தால் அவன் தப்புகிறது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. அந்த இரத்தப்பழி அவனை விடாது, தொடர்ந்து அவனை துரத்தும், அது பழி வாங்காமல் விடாது. இதுதான் ரொம்ப பயங்கரமான விஷயம். அப்போ இந்த நீதிமான்களின் இரத்தம் கூட அது பழி வாங்கத்தான் துடித்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபேலின் இரத்தம் பேசினதை போல் அல்ல. ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறதான கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்துவின் இரத்தம், இந்த இரத்தம் மட்டும்தான் வேறு விதமாய் பேசுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவர் இரத்தம் சிந்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் கேட்கிறார், அதுதான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம் வேறு விதமாய் பேச முடியும்? பரிசுத்தவான்கள் எல்லாருடைய ரத்தமும் கூட பழிவாங்க துடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம் எப்படி நலமானதை பேசினது? ஆபேலின் ரத்தம் பேசுறதை பார்க்கிலும் நலமானதை, நன்மையானதை பேசுகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனுஷர் ரத்தத்திலும் பாவம் கலந்திருக்கிறது, ஜென்ம சுபாவம் கலந்திருக்கிறது. புரிதலா? இயற்கையாக இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனுஷனுடைய இரத்தத்திலும் பாவம் இருக்கிறது, ஜென்ம சுபாவம் கலந்திருக்கிறது. பழிவாங்கும் இருதயம் அந்த இரத்தத்திலேயே இருக்கிறது. புரிதலா? பழிவாங்கும் சுபாவம் என்பது இரத்தத்திலே ஊறி போன ஒன்று. இப்போ பாருங்கள், இது இயற்கையாகவே எல்லாருக்குமே இருக்கும். நம்ம மற்றவங்களை போய் பழி வாங்காமல் சில நேரத்தில் நம்ம மன்னிச்சு விட்டுருவோம். சரிதான், நமக்கு இது பண்ணுவாங்க, நமக்கு பதில் செய்ய மாட்டோம். இது நம்ம கர்த்தரை அறிந்ததுனால நம்ம நம்மை கட்டுப்படுத்தி கொள்ளுகிறோம், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே எந்த ஒரு மனிதனுக்கும் பழி வாங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ரத்தத்திலே ஊறின ஒன்று. இது மாற்றவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கங்க. அப்போ அந்த குழந்தை பாருங்கள், அது நடக்க ஆரம்பித்து ஓட பழகுது. அப்போ அந்த ஓட பழகும் பொழுது ஒரு இடத்துல அது தடுக்கி விழுகிறது. தடுக்கி விழும் பொழுது அந்த விழுந்த இடத்துல அதுக்கு வலிக்குது, அழுகுது. அழ ஆரம்பித்தோடனே அதனுடைய பெற்றோர் அந்த அழுகை நிறுத்துறதுக்கு ஈஸியான ஒரு வழி என்ன? எந்த இடத்துல தடுக்கி விழுந்துச்சு அந்த இடத்துல போட்டு டப்புன்னு ஒரு அடி அடித்து, இந்த கல் தானே ஒன்று தடுக்கி விழ வச்சுது அப்படின்னு ஒரு அடி அடித்தோம்னா அந்த குழந்தை அழுகையை நிறுத்திட்டு டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருது, வலியை மறந்துடுது இல்லையா? இது இயற்கையாக நடக்கிறது. எல்லா குழந்தைங்களும் இப்படி தான் வளருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த குழந்தை அந்த அழுகையை நிறுத்தி விட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தன்னை தடுக்கி விழ வைத்ததான அந்த கல்லை
ஒருத்தர் வந்து பழி வாங்கிட்டாங்க, தனக்காக தன் பெற்றோர் அல்லது யாரோ ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, அதை திருப்பி அடிச்சிட்டாங்க. அதை திருப்பி அடிச்சிட்ட உடனே அந்த பழி வாங்கி விட்ட அந்த சந்தோஷம் அந்த குழந்தைக்கு வலியை மறந்துட்டு சிரிக்க வைக்குது. இதுதான் ரத்தத்திலே ஊறி இருக்குதுன்னு சொல்கிறேன். இதை நம்ம யாரும் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. இந்த ரத்தத்திலே பழி வாங்கும் சுபாவம் என்பது இருக்கிறது. இது வந்து நேச்சுரல், எல்லாருக்குள்ளேயும் இந்த பழி வாங்கும் சுபாவம் இருக்கும். சிலர் அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க, எக்ஸ்ட்ரீமாக அதை வெளிப்படுத்துகிறாங்க. சிலர் அதை வெளிப்படுத்துறது இல்லை, சிலருக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு வர்றதில்லை, சிலர் வெளிப்படுத்துறது கிடையாது. கர்த்தருக்குள் வந்தவர்கள் மன்னித்து நாம் என்ன செய்யணும், விட்டுறோம். சரி, தொலைஞ்சு போய் நம்ம வந்து கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படி சொல்லி நம்ம விட்டுறோம். ஆனாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ரத்தத்துக்குள் இருக்கிற காரியம் என்னதான், நம்ம வந்து கர்த்தர் நிமித்தம் நம்ம வந்து மன்னித்து நம்ம பழி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு நம்ம வந்து இருந்தலாம். ஆனால் உள்ளான நம்முடைய இருதயத்தில், உள்ளான நம்முடைய சுபாவத்தின்படி, ஜென்ம சுபாவத்தின்படி பார்த்தா பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஒருவேளை நம்ம பழி வாங்க மாட்டோம், ஆனால் அதே நபர் வந்து வேற ஒருத்தர் மூலமாக பாதிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சந்தோஷம் வரும். நம்ம பழி வாங்கியிருக்க மாட்டோம், ஆனால் அதே நபர் வந்து வேற ஒருத்தர் மூலமாக ஏதாவது இடத்துல பாதிக்கப்பட்டால் அன்றைக்கி எனக்கு பண்ணல அதுதான் இது அப்படின்னு உள்ளே உங்களுடைய உள்ளான இருதயம் அப்படி யோசிக்க தோணும். வெளியில் பழி வாங்க மாட்டோம். அந்த ரத்தத்தில் இருக்கிறதான அந்த சுபாவம் அது எப்பவுமே பழி வாங்க துடித்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே பழி வாங்குவதில்லை, மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ரத்தம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 100க்கு 100 பரிசுத்தமான ரத்தம். அவர் தேவனால் உண்டாக்கப்பட்டவர். மரியாளிடத்திலே இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரால் உண்டாக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் முழுக்க முழுக்க பழி வாங்கும் சுபாவம் இல்லாத ஒரு ரத்தமாக அவருடைய ரத்தம் இருந்தது. அதனால தான் பாருங்கள், எந்த இடத்துலையுமே அவர் கோபத்தையோ கசப்புகளையோ வெறுப்பையோ அவர் காட்டினதே கிடையாது. அவரை காட்டி கொடுக்க போகிறவன் இன்னான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த பந்தி நேரத்தில் கூட என்னை காட்டி கொடுக்குறவன் இவன் தான் சொல்லி துணிக்கை தோய்த்து அவன்கிட்ட கொடுப்பார். அப்ப துணிக்கை தோய்த்து கொடுத்து இவன் தான் என்னை காட்டி கொடுப்பான் என்று யோவானுக்கு அடையாளமாக காட்டுவார். ஆனால் அதே யூதாஸ் கெத்செமனே தோட்டத்தில் அவர் பிடிக்க வரும்போது, முத்தம் கொடுக்க வந்து அவரை காட்டி கொடுக்க வரும்போது, சிநேகிதனே அப்படின்னு தான் சொல்லுவார். சிநேகிதனே முத்தத்தினாலேயே என்னை காட்டி கொடுக்க வந்தாயின்னுவார். அப்போ இந்த ரத்தம் பார்த்திங்கன்னா நலமானதை பேசிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், நம்ம செய்கிற எந்த ஒரு பாவமாக இருக்கட்டும், நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம செய்கிற எந்த ஒரு பாவமாக இருக்கட்டும், அது சிலது வந்து அது நமக்கே உரிய ஒரு பாவமாக இருக்கும். அதனால் யாரும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. நம்மளே நமக்கு எடுத்துக்கிற மாதிரி பாவமாக இருக்கும், புரியுதுங்களா? நம்மளுக்கு எடுத்துக்கிற ஒரு பாவமாக இருக்கும். அதனால் வந்து யாரும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்கிற ஒரு நபராக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்களை பாதிக்கும்படியாக ஒரு பாவத்தை செய்த ஒரு நபராக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 2 வகை. நம்ம வேற யாரும் பாதிக்காதபடி நம்மளே அழிச்சுக்கிற மாதிரி சில பாவம் இருக்கும், அதனால் யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் சிலர் மற்றவர்களை பாதிக்கும்படியாக சில பாவம் செய்வாங்க. மற்றவர்களை ஏமாற்றுவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க, மற்றவருடைய பொருளை அபகரிப்பாங்க, மற்றவர்கள் சபிக்கும்படியாக சில காரியத்தை செய்வாங்க. சிலர் ரத்தத்தை கூட சிந்துகிறவங்க இருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் நடக்கும். அப்போது இதிலேருந்து நம்ம ஒன்று தெரியணும், இந்த மாதிரி சூழ்நிலையிலே ஆண்டவரிடத்தில் நம்ம போய் நம்ம நிற்கும் போது ஒன்று நல்லா தெரியணும். நம்ம செய்கிற பாவம் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு மனுஷனை பாதிக்குதோ இல்லை பாதிக்கலையோ அது வேற. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற அத்தனை பாவங்களும் நம்மை படைத்த ஆண்டவருக்கு விரோதமானது, அவரை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாரையுமே பாதிக்காத ஒரு பாவத்தை நம்ம செஞ்சாலும் கூட அந்த பாவம் நம்மை படைத்த ஆண்டவரை பாதிக்கக்கூடியது. அவர் நம்மை பரிசுத்தத்திற்கென்று நம்மை படைத்தார். நாம் அவருக்கென்று அவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று அவர் நம்மை படைத்தார். அவருக்காக வாழ வேண்டும் என்று நம்மிடத்தில் அவர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். ஆனால் நாம் ஒரு பாவம், எந்த ஒரு பாவம் செய்தாலும் சரி, அந்த பாவம் முதலாவது யாருக்கு விரோதமானது என்றால் ஆண்டவருக்கு விரோதமானது. அதன் பிறகுதான் அது மனுஷனுக்கு விரோதமாக மாறுகிறது. மனுஷனுக்கு விரோதமானதாக, அவருடைய குடும்பத்திற்கு விரோதமானதாக, யாரோ ஒருத்தருக்கு விரோதமானதாக அதுக்கு பிறகுதான் அது காணப்படுகிறது.
அப்படி இருக்கும்போது நம்முடைய எந்த ஒரு பாவமாக இருக்கட்டுமே, இது முதலாவது ஆண்டவருக்கு விரோதமானது. அப்போ அந்த ஆண்டவருக்கு விரோதமானதுன்னு வரும்போது, ஆண்டவர் நம்மளை கிருபையாய் அந்த பாவம் செய்த மனுஷனை கூட என்ன செய்கிறாரு, ஒரு கிருபையாய் அவரை அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த கிருபை விலகும் போது தான் அவன் கொல்லப்படுகிறது தான் நடக்குது, அசம்பாவிதங்கள் நடக்குது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்குறார். என்ன தெரியுமா? இந்த ரத்தம் பேசுகிறது. கர்த்தருக்கு விரோதமாக இவன் பாவம் செய்தவனாக இருந்தாலும் அந்த ரத்தம் பேசுது. என்ன? இவன் தெரியாமல் செய்யறான், இவன் அறியாமல் செய்யறான், இவனை மன்னிக்க வேண்டும், இவனை மன்னிக்க வேண்டும் என்று அந்த ரத்தம் பிதாவினிடத்திலே அது பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த ரத்தமானது பிதாவினிடத்தில் எப்பொழுதும் அது பரிந்து பேசுகிறது. மற்ற ரத்தங்கள் எல்லாம் பழிவாங்கும்படி துடிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ எப்பொழுதும் பரிந்து பேசுகிறது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு நபர் எவ்வளோ ஒரு பாவியானாலும் சரி, அவன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் அவன் நிற்கும் பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவன் ரட்சிக்கப்படுகிறான், அவன் புதிய வாழ்க்கை பெறுகிறான். காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிந்து பேசுகிறார். அந்த ரத்தம் சொல்லுது, இவன் செஞ்ச எல்லா பாவமும் முதலாவது எனக்கு விரோதமானது. அப்புறம் தான் இவன் தனக்கு விரோதமாக செஞ்சான். முதல்ல அவன் எனக்கு விரோதமாக செஞ்சான், ஆனாலும் இவனுக்காக இந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் பிதாவே, இவனை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. புரிதுங்களா? ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஆண்டவர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறார். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நான் வசனத்தை உங்களுக்கு வேற ஒரு பகுதி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். 16ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 23 26 வரைக்கும் வாசிக்கிறேன். கவனித்துக் கொண்டே வாருங்கள். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுக்கு பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டுவதில்லை. இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, நீங்க அந்த நாளில் கேட்பீங்க, அப்பொழுது நான் உங்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டுவதில்லை. ரெக்கமெண்ட் பண்றேங்கிறார். இது கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்கு இதை சொல்றாரு. ஆனால் ஒரு மனுஷன் பாவியா இருந்து மனம் திரும்ப நினைக்கும் பொழுது கூட சொல்றேன், அவனுடைய பாவத்தை பிதா மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக பரிந்து பேசுறார். இவனுக்காக நான் என் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், பிதாவே இவனை மன்னிக்க வேண்டும், இவனை உடைய மகனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் ரத்தம் இவனுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்று கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை வைத்து பிதா கிட்ட பேசுறார். அந்த ரத்தம் நமக்காக நன்மையானதை பேசுகிறது. நமக்காக இன்னொரு ரத்தம் பழிவாங்கன்னு சொல்லுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லுது, இல்லை, இவன் பழிவாங்கப்படக்கூடாது, இவனுக்காக நான் ரத்தத்தை சிந்தின பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், இவனை நீர் மன்னிக்க வேண்டும், இவனை உடைய ரத்தத்தினால், என்னுடைய ரத்தத்தினால் இவனை கழுவ வேண்டும், இவனை உடைய மகனாக நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவன் தண்டிக்கப்படக்கூடாது, இவனுக்காக நான் தண்டிக்கப்பட்டு விட்டேன், இவன் செய்த பாவத்திற்கு இவன் தண்டிக்கப்படக்கூடாது, இவன் மீட்கப்பட வேண்டும் என்று கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. அப்படி யோசிச்சு பாருங்க, ஆபேலின் ரத்தம் பேசுனதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிறதான தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு சேர்ந்தீர்கள். ஒவ்வொரு நாளிலும் கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பேசுகிறது. நீங்கள் எப்பெல்லாம் உங்களுடைய குறைவுகள், உங்கள் பாவத்திற்காக நீங்கள் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் வருகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த ரத்தம் உங்களுக்காக பேசும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, இதுக்கு நம்ம பெரிய தப்பு செய்யணும் இல்லை, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, ஃபீல் பண்ணுறீங்க, ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டேன்னு, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அந்த காரியத்தை நீங்கள் ஃபீல் பண்ணி ஆண்டவரிடத்தில் போய், இயேசுவே என் பாவங்களுக்கு என்னை மன்னிவிடு, ரத்தத்தில் என்னை இன்னும் ஒரு ரத்தத்தில் கழுவுங்கப்பா, அப்பா இந்த நேரத்தில் தப்பு பண்ணிட்டேன், இந்த காரியத்திற்கு என்னை மன்னிச்சிடுங்க, ஒரு ரத்தத்தால் என்னை கழுவுங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன்,
அந்த இடத்துல நமக்கு மீண்டும் 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 நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது ரகசியம் என்ன தெரியுமா? நம்மளுடைய காரியம் ஒன்றுமே கிடையாது. அங்கே நமக்காக ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறார், ஒருத்தருடைய ரத்தம் ரெக்கமெண்ட் பண்ணுது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரெக்கமெண்ட் பண்ணுது. இவனுக்காக நான் ரத்தத்தை சிந்திட்டேன், இன்னொரு தடவை கழுவிடுங்க பிதாவே. இன்னொரு தடவை அவன் கரைப்படுத்திட்டு வரான், இன்னொரு தடவை தப்பு அவனுடைய வாழ்க்கையில் வருது, திருப்பி வந்து மனஸ்தாபத்தோடு வந்து நிற்கிறான். அப்பொழுதும் அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு கேட்குறான். அப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தின் மூலமாகவே வந்து நிற்கிறாரு. நின்று இன்னொரு தடவை அவனை கழுவிடுங்க, இவனுக்காக நான் ரத்தத்தை சிந்தினேன். அந்த ரத்தம் நமக்காக நன்மையானதை பேசிக்கொண்டே இருக்கிறது. நன்மையானதை பேசுகின்ற ரத்தம். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும், சகல இரத்த சாட்சிகளின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிறதான கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம். அந்த ரத்தம் நம்மை நோக்கி கூப்பிடுகிறது, பிதாவை நோக்கி கூப்பிடுகிறது, நமக்கு சாதகமாய் பேசுகிறது, நாம் கழுவப்படும்படி, மீண்டும் கழுவப்படும்படி பேசுகிறது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படி பேசுகிறது. அப்போ அந்த ரத்தம் பேசுகிற காரணத்தினாலேயே மீண்டும் நமக்கு ஒரு சுத்திகரிப்பு கிடைக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, உடனே புரிஞ்சுக்கணும், இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் சிலுவைக்கு போகிறதற்கு முந்தின ராத்திரி வேளையிலே, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறதுன்னு சொன்னார். நல்லா பாருங்க, பழைய உடன்படிக்கையின் இரத்தம் மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து நிவர்த்தி செய்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையின் இரத்தம் அவனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறது மாத்திரமல்ல, புது வாழ்வு வாழ்வதற்கு அவனை மீண்டும் மீண்டும் அவனை கழுவி சுத்திகரிக்கிறது. இன்னொரு தடவை இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிற பாருங்க. பழைய ஏற்பாட்டில் வருஷத்திற்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் ஜனங்களுடைய இரத்தத்திற்காகவும் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய பாவத்திற்காகவும் அவன் ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அவன் பிரவேசிப்பான். இது வருஷத்துக்கு ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போவான். மற்ற நேரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த இரத்தம் ஒவ்வொருவரும் கொண்டு வருகிற பலிகள் செலுத்தப்பட்டு பாவ நிவர்த்தி செய்யப்பட்டுட்டே இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த பலிகள் எல்லாம் இன்றைக்கி ஒருத்தர் ஒரு பாவம் செஞ்சுட்டு வந்தானா அதுக்கு ஒரு பலியை செலுத்திடுவான், ரைட்டு. நாளைக்கு ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இன்னொரு தடவை வந்தான்னா அதற்கு அவன் வேறொரு பலியை அவன் செலுத்தணும். புரிதலா? வேறொரு பலி செலுத்தினா தான் அவனுடைய பாவம் நிவர்த்தி ஆகும். ஆனால் ஏற்கனவே செலுத்தப்பட்ட பலியானது அவனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய அத்தனை பேருடைய பாவத்தையும் சுமந்து ஒரே தடவை அவர் பலியாகி விட்டதுனாலே, நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் ஒரு குறைவோடு போய் அறிக்கையிட்டாலும் இன்னைக்கும் அந்த ரத்தம் நம்மை கழுவுகிறது. நாளைக்கு மறுபடியும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறிட்டு போய் அவரிடத்துல கேட்டு மன்னிப்பு கேட்டு உங்களுடைய ரத்தத்தினால் கழுவும் என்று கேட்கும் பொழுது மறுபடியும் அந்த ரத்தம் உங்களுக்காக அந்த ஒரே பலி திரும்ப 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 உங்களை கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் இது நம்ம அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. நம்முடைய பாவங்கள் தவிர்க்கப்படணும். நேற்று செஞ்சதை நான் இன்றைக்கி திருப்பியும் செய்யணுன்ற அதே நிலைமையில் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பாவங்களை ஜெயிக்கணும். இப்போ இந்த ரத்தம் புதிய உடன்படிக்கையின் ரத்தம். இப்போ நான் ஒன்று மட்டும் சொல்லி கன்க்ளூட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முந்தின ராத்திரி வேளையிலே அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய அந்த திராட்சை ரசம் உள்ள பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம்னார். இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்துகிறது, பரலோகத்துக்கு நேராய் நம்மை தகுதிப்படுத்துகிறது. அந்த வேத பகுதி மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54வது வசனத்திலிருந்து 54, 55, 56 3 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 54லிருந்து 56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேங்கிறார். பரலோகத்தில் கூட்டி சேர்ப்பேங்கிறார். அடுத்தது பாருங்க, என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமுமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய கான்செப்ட் இங்கே சொல்கிறாரு பாருங்க.
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிக்கணும். எப்படி இந்த இரத்தத்தின் மூலமாக நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம்? இந்த இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவம் கழுவப்படும் பொழுது நமக்கும் கர்த்தருக்கும் ஏற்பட்ட அந்த பிளவு இரத்தத்தின் மூலமாய் மறுபடியும் சரி செய்யப்படுகிறது. நிலைத்திருக்கிறோம். ஆண்டவரும் நமக்குள் நிலைத்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இந்த கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படும் பொழுது உங்களுக்கும் கர்த்தருக்கும் வருகிற அந்த சின்ன இடைவெளி அது நீக்கப்படுகிறது. மீண்டுமாக ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம் வருது. இப்படி நிலைத்திருந்து கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் ஒரு சிறு தவறு வந்தாலும் நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்து அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த இடைவெளியை தொடராதபடிக்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சுத்திகரித்து கொண்டு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி உணர்வுள்ள இருதயத்தோடு, இந்த முறை நான் தப்பு பண்ணிட்டேன், நாளைக்கு இந்த தப்பு நான் செய்யக்கூடாது, இதற்கு நான் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் இன்னும் ஒரு நல்ல முயற்சியோடு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்னு கேட்டிங்கன்னா, உங்களோடு கூட அவரும் நிலைச்சிருக்கிறார், நீங்களும் அவருக்குள் நிலைத்திருக்க செய்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, பரலோக ராஜ்யம் உண்டுங்கிறார். நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். இப்படியே தன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளிலும் அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை எப்பொழுதும் கவனமாய் பாதுகாத்து கொண்டே இருப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நேரத்திலே அவர் நம்மை எழுப்பி தம்முடைய ராஜ்யத்திலே கூட்டி சேர்த்துக் கொள்வார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்பதே ஆண்டவருடைய வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ரத்தம் உங்களுக்காக நன்மையானதை பேசி கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். அதனால் இதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன வேணால் செய்யலாம், எப்படி வேணால் வாழ்ந்துட்டு இயேசுவே ரத்தத்தை கழுவும் அப்படின்னு சொல்லி வாழ நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அபாத்திரமாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குறைவுகள், நீங்கள் தடுமாறி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு குறைவு வருது, ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்க, அந்த ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசும். உங்களுடைய ரத்தத்தினால் கழுவும் என்று கேளுங்க, அந்த ரத்தம் உங்களுக்காக பேசும், உங்களுக்கு மன்னிப்பை பெற்று தரும், உங்களுக்கு சுத்திகரிப்பை தரும். அந்த ரத்தம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மீண்டும் மீண்டும் பிதாவினிடத்தில் கிருபையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பாவத்திற்காகவே அது சிந்தப்பட்ட ரத்தம். ஆகையினால் நமக்காக அது எப்பொழுதும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசி கொண்டிருக்கிறது. அதனாலே நீங்கள் உங்களை எப்பொழுதும் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறவர்களாய் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளணும். ஒரு சின்ன இடைவெளி வந்தாலும் உடனே உணர்வடைந்து ஆண்டவரிடத்திலே தைரியமாக வாங்க. ஏன்னா அந்த ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசுகிறது. உங்களை பழி வாங்க சொல்லலை, பிதாவை இவருடைய பழி வாங்கும் அப்படி சொல்லலை, பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தான் சொல்லுது. அதனாலே நீங்கள் அந்த இரத்தத்தின் மூலமாய் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பரிசுத்தத்திலே நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். யாரெல்லாம் அவருடைய பரிசுத்தத்திலே நிலைத்திருந்து அவரோடு கூட நிலைத்திருக்கிறவன் யாரோ அவர்களைத்தான் கர்த்தர் கூட்டி சேர்க்க போகிறார். அதனாலே இந்த பரிசுத்தமான ரத்தம் எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தெய்வ மனுஷர்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இருக்கிறது. ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இதை பயன்படுத்தி ஆண்டவருக்காக வாழுவோம். நம்ம நமக்காக இந்த பரிந்து பேசுகிற ரத்தம் எப்பொழுதும் பேசுகிறது. இந்த இரத்தத்தின் இடத்திற்கு ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு வந்து அவர்களை ரட்சிப்புக்குள் நாம் நடத்துவோம். இதன் மூலமாக தேவ ராஜ்யம் கட்டப்படும். நாமும் தேவ சித்தத்தில் இருப்போம். கர்த்தர் வரும் பொழுது நம்மை தம்முடைய ராஜ்யத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே கூட்டி சேர்ப்பார். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகின்றதான கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம். பழைய உடன்படிக்கை பாவத்திற்கு தண்டனையை வாங்கி கொடுத்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையோ பாவத்திலிருந்து மன்னிப்பை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம், நமக்காக பரிந்து பேசி நாம் தண்டிக்கப்படாதபடி, நாம் நிர்மூலமாகாதபடி நம்மை பாதுகாக்கிறது. இன்றைக்கு சொல்லுகிறேன்,
நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறதோ இன்றைக்கி மனஸ்தாபத்தோடு அதை அப்படியே கஞ்சாடைய விட்டுறாதீங்க. உண்மையான மனஸ்தாபத்தோடு ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையான மனஸ்தாபத்தோடு அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு முன்பாக உங்களை சரிப்படுத்துங்க. அந்த இரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்கு தண்டனை இல்லாதபடிக்கு மீண்டும் உங்களை புதுப்பிக்க ஆயத்தமாயிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த காரியத்திலே ஒரு தேவ பிள்ளை என்றைக்குமே ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். இந்த காரியத்தில் நம்ம அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? அட்வான்டேஜ் எடுக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப ஒரே பாவத்தை நாம் திரும்பி திரும்பி செய்து ஆண்டவர் நம்மை மன்னிப்பார் என்று சொல்லி அதை நம்ம அட்வான்டேஜ் எடுக்கவே கூடாது. அப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மை ஒரு கட்டத்தில் கைவிட வேண்டி வரும். வேதத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு வசன பகுதியை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நினைப்பூட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். நினைப்பூட்டின பின்பு அதன் பிறகு நம்ம ஜெபிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு 2 வசனங்களை சொல்லி எச்சரிப்போடு ஜெபிக்க விரும்புகிறேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோടെ எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனையுமே இருக்கும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகரானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்றும் அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. அவருடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது உண்மைதான். ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யாதீங்க. இந்த காரியத்தை நான் சொல்லி ஜெபித்தால்தான் உங்களுக்கு விளக்கம் புரியும். நம்ம ஒரு தவறி தடுமாறி ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நாம் அதை மனஸ்தாபப்படும் பொழுது கர்த்தர் மன்னிக்கிறார். ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனையுமே இருக்கும். மோசையின் பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினால் சாகரானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் அதற்கு வேறு பலி இல்லை. மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் நம்மை பரிசுத்தம் செய்த கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் அசுத்தம் என்று சொல்லி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். அப்படிப்பட்ட நிலைமையிலே அது நியாய தீர்ப்புக்கு நேராக நம்மை கொண்டு செல்லும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தெய்வ பிள்ளைகள், இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 - 6 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும்
தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு என்று வேதம் சொல்லுகிறது. சுட்டெரிக்கப்படுதல், அதாவது நரகாக்கினை. தேவ பிள்ளைகள் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் கிறிஸ்துவின் இரத்தத்தை எப்படியும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி மட்டும் மெத்தனமாக இருந்துடக்கூடாது. ஏதோ நீங்கள் தவறி ஒரு செய்கிறீங்க, ஓகே, கர்த்தர் அதுக்கு இறங்குவார். மனஸ்தாபப்படும் போது மனப்பூர்வமாய் மனதார நம்ம பாவ வாழ்க்கை வாழ்ந்தால் அதற்கு மன்னிப்பு கிடைக்காது. அதையும் நம்ம புரியணும். கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு விரோதமாய் பேசுவதில்லை. ஆனால் நாமோ அவரை விட்டு மனப்பூர்வமாய் வெளியே போனால் அந்த இரத்தம் நமக்கு ஒன்றுமே உதவி செய்ய முடியாது. இதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த இரத்தம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளதோ அந்த அளவுக்கு அந்த இரத்தத்திற்கு நாம் கனத்தையும் மகிமையும் கொடுக்க வேண்டும். நம்மை ஒரு தடவை சுத்திகரித்த அந்த இரத்தத்தை நாம் அவமதித்து விடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் கர்த்தருடைய பந்தி நேரத்தில் வரும்பொழுது அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்தறியாதபடியினால் அவன் ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால் அநேகர் வியாதி உள்ளவர்களும் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்றும் வேதம் எச்சரிப்பு கொடுக்கிறது. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நீங்கள் தவறி செய்கிறதை ஆண்டவர் கிருபையாய் ஏற்றுக்கொள்வார். ஆனால் மனப்பூர்வமாய் பாவ வாழ்க்கையிலே வாழ்கிறவர்கள் கிருபையின் ஆவியை நிந்தித்து மறுபடியும் புதுப்பிக்கப்பட முடியாத நிலைமைக்குள் போய் சேர்ந்து விடுவார்கள். அது ரொம்ப ஆபத்து. அப்படி நிறைய பேர் போயிருக்கிறாங்க. புதுப்பிக்கப்படவே முடியாத நிலைமையில போய் அழிஞ்சிட்டாங்க எத்தனையோ பேர். அது ரொம்ப கஷ்டம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, எங்களுக்காக உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எங்களுக்காக புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக எங்களுக்கென்று நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாக எங்களுக்காக சிந்தப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா இரத்தங்களும் பழிவாங்க துடிக்கும் பொழுது எங்கள் இயேசுராஜாவின் இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது. நாங்கள் இதை கவனத்தோடு இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். இந்த இரத்தத்தை நாங்கள் ஒருபோதும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற இந்த இரத்தத்தை ஒருபோதும் நாங்கள் அவமதிக்க கூடாது. இந்த இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறதுனாலே ஆண்டவரே இதை நாங்கள் அவமதித்து மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் ஒரு கட்டத்தில் அது நியாய தீர்ப்புக்கு நேராய் சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு என்பதற்கு ஏதுவாக அது எங்களை கொண்டு போய் நிறுத்திவிடுமே. அப்பா, எங்களை காத்து கொள்ளுங்க. நாங்கள் ஒருவராகிலும் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் ஒருவரும் இருக்கக்கூடாது. ஒருவேளை இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள் இருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பி மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்கள் உண்மையான மனஸ்தாபத்தோடு உம்மிடத்தில் திரும்பி தங்களை புதுப்பித்து கொள்ள இன்னும் ஒரு விசை கிருபை கொடுங்க அப்பா. காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க. இந்த மகிமையான இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காய் பரிந்து பேசுகிற இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பரலோகத்தில் சேர்க்க போகிற அந்த இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்து கொள்ளுங்க அப்பா, ஆசீர்வதிங்க, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.